தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. அன்பினியாதான் நம்மள கிளம்பி கோயிலுக்கு போச்சோன்னா, இப்ப நம்ம கோயிலுக்கும் கிளம்பிட்டோம். அடுத்தவன் என்ன பண்ண போறான்? நம்பி போ, கைவிட்டுற மாட்டேன்னு சொல்லியிருக்கான். போவோம், என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். கணவன் பிரியாணி வாங்கி தராததால் மனைவி தூக்கிட்டு தற்கொலை. அடி சிரிக்கி மவளே, பிரியாணி வாங்கி கொடுக்காததுக்குலாமாடி தூக்கு போட்டு தொங்குவ? நான்லாம் கல்யாணம் ஆன புதுசுல என் புருஷன் எனக்கு தங்க நகை வாங்கி கொடுக்கலன்னு 2 நாள் மூஞ்சி திருப்பிக்கிட்டு 3ஆம் நாள் பல்ல காமிச்சிட்டு போய் நின்ன. இவ பிரியாணி வாங்கி கொடுக்கலன்னு தூக்கு போட்டு தொங்கி இருக்கிறாளே மவராசி. ஏண்டி, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா தற்கொலைக்கே தற்கொலை பண்ணணும்னு தோணும் போலடி. புள்ள குட்டி வேற இருக்குதானே தெரியலையே, குடும்பத்தை விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு அனாதையா செத்து கிடக்குறா. போ நீ எல்லாம் இருந்து என்ன பட போறப்போ. பேப்பர் எடுத்தா ஏதாவது நல்ல செய்தி கொடுக்கறானா? இந்த பையன் இது சாதிச்சுட்டான், இந்த புள்ள இதுல ஜெயிச்சிச்சு, அப்படி ஏதாவது சொன்னா கூட படிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, மனசார வாழ்த்தலாம். கொலை பண்ணிட்டான், கொள்ளையடிச்சிட்டான், மண்டையில கல்ல போட்டு சாவடிச்சிட்டான், 8 துண்டா வெட்டி புட்டான். என்னையா ஊருது சை. அவங்க சாதிச்சுட்டாங்க, இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு பேப்பர்ல வரணும்னா அதுக்கு படிக்க வைக்கணும். அதா லே, எவன்டா அது? நான் தான் அதா. அன்பினியா? நீயா? என்னல சொல்லு. ஏதா பேப்பர்ல மட்டும் அவன் சாதிக்கல இவ ஜெயிக்கல வரலன்னு கவலைப்படுறியே, வீட்டுல இருக்கிற உன் பேத்திய படிக்க வைக்கிறியா நீயே? என்னத்துக்கு உன் பேத்திக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்து வச்சிருக்க? எப்பா பெரிய மனுஷா, வாப்பா வா. என்ன என் பேத்தியோட சொல்லி விட்டாளா? போய் கேளுன்னு. அதா அவ சொல்லிலாம் உள்ள கோயில்ல வந்து அழுத்திட்டு கிடந்துச்சு. என்னன்னு கேட்டப்பதான் சொன்னுச்சு, கேரு இப்ப அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அதான் டாக்டர் படிக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்குதுல, நீ எதுக்கு அதை பிடிச்சி இப்ப கல்யாணம் கட்டி வைக்கிற? அது இல்லடா ராசா, நல்ல பிள்ளையா பார்த்து கட்டி கொடுக்கலான்னுதான். இந்த காலத்துல பையனுங்களை நம்பவா முடியுது? நீயே சொல்லு. நீ நல்ல பிள்ளையா இருக்கிற, உன் கூட இருக்கிற பயலுகளா நல்ல பிள்ளையாவா இருக்கிறானுங்க? எல்லாம் காலி பசங்களா இருக்கிறாங்க. வீட்டுல நாம்பள துணையா இருக்குது, தேடி கண்டுபிடிச்சு விசாரிச்சு கட்டி வைக்கிறதுக்கு. நானே இன்னைக்கோ நாளைக்கோன்னு கிடக்குறேன், அதுக்குள்ள பிள்ளைக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துடலாமே தான். ஏதா நான் நல்ல பிள்ளைன்னு நீ எப்படி சொல்ற? ஊருக்குள்ள விசாரிச்சாதான் தெரியுதுல. சேகர் மவன் தானே நீயே. ஆத்தாக்காரி செத்து போயிட்டா, அப்பங்காரன் ரொம்ப அழகு போல வளர்த்து வச்சிருக்கான். அதை வச்சுதான் சொல்றேன், நீ நல்ல பிள்ளையா இருக்கிற. ஆனா என்ன, 10ஆம் வகுப்பு பொண்ணி கூட தான் படிக்கிற. இதுவே நீ பெரிய மனுஷனாய் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன், உனக்கு தான் என் பேத்தியை கட்டி கொடுத்துருப்பேன். என்ன சொல்ற? அட ஆமால, உண்மையத்தான் சொல்றேன். இங்கேதாத்தா உன் பேத்தி எனக்கு கட்டி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீல, அந்த முடிவை அப்படியே ஒரு 5-6 வருஷத்துக்கு வச்சிரு. நானும் சரி பொன்னியும் சரி 2 பேருமே டாக்டருக்கு படிக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். டாக்டருக்கு படிச்சு முடிச்ச உடனே உன் பேத்தியை நானே கட்டிக்கிறேன். என்னத்தா குறுகுறுன்னு பாக்குறவன்? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லே, நானே ஒரு ஃப்ராடு, நீ என்னல எனக்கு மேல பெரிய ஃப்ராடா இருக்கிறவன். என்னத்தா சொல்ற? பொண்ணைய படிக்க வை, இப்ப கல்யாணம் பண்ணாதன்னு சொல்ல வந்துபுட்டு அப்படியே நைஸா பொண்ணு கேக்குறவன். ஏதா நானா கேட்டேன்? நீ தானே சொன்ன நான் ரொம்ப நல்ல பையனு. அதுவும் இல்லாம நான் மட்டும் பெரிய மனுஷனா இருந்தா எனக்கே கட்டி கொடுத்துருப்பேன்னு சொன்னீல, அதை வச்சுதான் சொன்னேன். லே, நான் சொன்னது இப்பல 5-6 வருஷம் கழிச்சு இல்ல. அதா இங்க பொண்ணிய பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளை நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி டாக்டர் ஆகணும். உன்னைய பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உங்க 2 பேர் ஆசையும் நான் நிறைவேற்றுறேன், போதுமா? இவன அதா உண்மையதான் அத்தா சொல்றேன், நான் நிறைவேற்றுறேன். அதா பொண்ணி பாவாதா, அவ படிக்கட்டும் விடு. எலே, சின்ன வயசு பையலா இருந்தாலும் நல்ல பக்குவமாதால பேசுற. எல்லாம் உன் பேட்டிக்கிட்டு இருந்து வந்ததுதான் அதா. யார் என்ன பேசினாலும் சரி தூக்கி சாப்பிட்டு முழுங்கிருது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது அதா, அப்பா இல்லாம அம்மா இல்லாம சூப்பரா வளர்த்திருக்க நீயே. எலே, என் பேத்திய அம்புட்டு பிடிக்குமா? எம்புட்டு பிடிக்கும் தெரியுமா? சொல்லிட்டியா? இல்லாதா, அந்த பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுது. படிக்கிற பிள்ளைகிட்ட இப்ப போய் அதை சொல்லி இதை சொல்லி மனசு அலப்பாய விடக்கூடாதாத்தா. இதை நான் சொல்லல, அந்த பிள்ளையாதான் சொல்லிச்சு. அதுக்கு இருக்கிற ஒரே ஆசை நல்லா படிச்சு டாக்டர் ஆகி நல்லா சம்பாரிச்சு உன்னைய நல்லா பாத்துக்கணும்னு தான். அது கிட்ட போய் அதை சொல்லி என்னத்துக்கு? அது நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகட்டும், அது சாதிக்கிறத பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த மனசு கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும் தா. நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீல? என்னதா? நீங்க 2 பேரும் படிச்சு பெருசானதுக்கு அப்புறம் என் பேத்தி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அந்த பிள்ளைய நீ எப்படி பாத்துக்கிடுவ? இத சொல்றதுக்கு எனக்கு வயசு இருக்குதா இல்லையான்னு தெரியலாதா. ஆனா என்னோட ஆசைய சொல்றேன். பொண்ணைய எனக்கு பிறந்த பொம்பளை புள்ள மாதிரியும் அந்த புள்ளைக்கு நான் ஒரு தகப்பனாவும் இருக்க ஆசைப்படுறாதா.
நீ சொன்ன உனக்கு வயசு இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனா நீ ஆசைப்படுறத சொல்றேன்னு சொன்ன. ஆனா சத்தியமா நீ இந்த வார்த்தை சொல்லுவேன்னு எதிர்பார்க்கலப்பா. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்க. இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி எல்லாம் கெட்டு போய் குட்டிச்சவரா கிடக்குதுங்க. ஆனா அப்ப கூட அது நல்லா படிக்கட்டும், நானும் நல்லா படிக்கிறேன், 2 பேரும் டாக்டர் ஆகி காட்டுறோம், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற சொல்ற மனசே எனக்கு பெரிய நல்ல மனசு மாதிரி தெரியுது. 5-6 வருஷம் கழிச்சு இதே மாதிரி 2 பேரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறேன். என்ன சரியா? வீரா, என்னல சோத்த போட சொன்னதுக்கு வெறுந்தட்ட தூக்கி வீசி எறிஞ்சிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறவ? பசிக்குது, வந்து சோத்த போடு. ஏன் கை கால் நல்லா தானே இருக்குது, போட்டு திங்க வேண்டியதானே? ஏய், என்னதான் எனக்கு கை கால் நல்லா இருந்தாலும் என் பொண்டாட்டி சோறு போட்டு தர மாதிரி வருமா? அவ ஆசையா சோறு போட்டு தருவா, நானும் அதை ஆசையா வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். யாரே இருக்கிற கடுப்புக்கு ஏதாவது சொல்லிவிட போறேன், போயிரு பேசாம. ஏய் என்னாடி? அவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னல, அந்த ஆள்கிட்ட போய் சண்டை போடாதன்னு எதுக்கியா போன? ஏய் கிரிக்கே, என் தங்கச்சி அவ்வளவு ஏசி இருக்கான், பாத்துட்டு சும்மா இருக்கிற சொல்றியா? யாரு இந்த விஷயமா ஏற்கனவே பெரிய பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சிருக்கு. பஞ்சாயத்துல என்ன சொல்லி அமிச்சாங்க? 2 பேரும் இனிமே பாத்துக்க கூடாது, 2 குடும்பமும் இனிமே சண்டை போட்டுக்க கூடாதுன்னு சொல்லி தான் அமிச்சாங்க. அதான் நானும் சொல்றேன், சொல்லிதான் அமிச்சாங்க. அந்த ஆள் சும்மா கிடந்தானா? இதுக்கு என் தங்கச்சி எப்படி ஏசுனா? சரி, இப்ப நீ மறுபடியும் போய் அந்த ஆளை ஏசி போட்ட, என்ன நடந்துச்சு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த ஆளை போய் ஏசுனீனா குழலி மன்னிச்சுக்கிடுமா, என் மச்சான நீயே கட்டிக்கன்னு அந்த ஆள் ஒண்ணு வரமாட்டான். இருக்க கோவம் அதிகமாயிட்டு தான் இருக்கும். இப்ப பாரு, நீ ஏசுன ஏசுக்கு உன்னை ஏதாவது பண்ணணும்னு அவன் ஏதாவது கங்கணம் தட்டிட்டு திரிவான். ஏய், உன் தாலிய மீறி, உன் குங்குமத்தை மீறி, வீரா ஒன்ன மீறி யார் அது ஏன் மேல கைய வச்சிட முடியுமா? இன்னல முறைக்கிற ஓன் டைலாக் தான். அங்க அவ்வளவு நெருப்பு மாதிரி பேசிவிட்டு இங்க வந்து பொசுங்கி போய் உட்காந்துருக்கிறவ. அங்க அப்படி பேசினா என் புருஷனை மத்த முன்னாடி விட்டு கொடுக்க கூடாதுன்னு பேசிட்டு வந்தேன். ஆனா நீ பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல மாமா. நீ என்னவோ பழையபடி மாறிட்டு வர மாதிரி எனக்கு தோணுது. யாரு அது மட்டும் நடந்துச்சு, அவன் என்ன உன்னை கை காலை உடைக்கிறது, நானே உனக்கு கை காலை உடைச்சி வீட்டுல உட்கார வச்சிருவேன். வீரா, உனக்கு என்ன எது வேணாலும் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல, கைய கால தானே உடைக்கணும். இந்தா உடைச்சுக்க வா. யாரு மாமா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. வர்ற கோபத்துக்கு நீ ஒரு 2 நாள் என்கிட்ட பேசாம இரு, அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். ஏய், அப்படிலாம் என்னால இருக்க முடியாது, மூஞ்ச பேத்துருவேன். டேய். டேயா? ஆமாடா, இரு 2 நாளைக்கு பேசாம இரு. பெண்ண குடிமொழிவி போதா? வீரா ரொம்ப பண்றடி. என்ன நீ பண்றதை விடவா? ஆனாலும் அந்த பொம்பளைங்களா ஆம்பளைங்களை கெஞ்ச விட்டுறதுல ஆஸ்கர் அவார்டு வாங்கிருவீங்க போல. ஆமா, எங்களுக்கு ரொம்ப ஆசைதான். அப்படி கெஞ்ச விட்டு கூட திருந்தாத ஜென்மமா தானே சுத்துறீங்க. யாரு காலையில மத்தியானம் ராத்திரி 3 வேளை சோத்த ஆக்கி வச்சிடறேன். டீய ஒரு குண்டா நிறைய வச்சு கொடுத்துறேன். வேணுங்கிறப்ப சோத்த போட்டு தின்னுக்க, டீய சூடு பண்ணி குடிச்சுக்க. எல்லாம் பக்குவமா பார்த்து பார்த்து பண்றதுனால தானே இவ்வளவு திமிர எடுத்து போய் அலையறீங்க. ஓய், என்ன நீயும் கண்ணுக்கு அவன் பேசி வச்சு செய்யற மாதிரி தெரியுது. கண்ணிக்கினியாவா? யா? ஆமா, அந்த பிள்ளை கோச்சுக்கிட்டு அவங்க ஆத்த வீட்டுக்கு போயிருச்சு. நீ என்னமோ பேசாதன்னு சொல்லி சோத்தாக்கி வச்சுடுற, எடுத்து தின்னுக்கன்ற. கண்ணிக்கினியா கோச்சுக்கிட்டு போயிட்டாளா? என்ன மாமா சொல்ற? அப்படா பேசிட்டா. இந்த மேட்டர் வச்சு இவளை எப்படியாவது பேச வச்சுடுவோம். யோ சொல்லியா, கண்ணிக்கினியாக்கு என்னாச்சு? அது வந்து வீரா, யாரு விஷயத்த சொல்லிட்டு மூடிக்கிட்டு உள்ள போற. இத வச்சு அப்படியே பேசிடலான்னு ஏதாவது நைஸா பண்ணிக்கிட்டு இருந்த மவனே மூஞ்ச பேத்து விட்டுருவேன். நம்ம பிளான கெடுக்கிறதே இந்த வீரா பிள்ளைக்கு வேலையா போச்சு. யோ சொல்லி தொலையா, கண்ணிக்கினியா எதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனா? எல்லாம் அந்த முத்து பயலால வந்ததுதான். அந்த கிறுக்கனால ஏத்துக்க முடியலையாமா. அவ படிச்சிருக்கா, அவ ஒரு கராத்தே சாம்பியனு, உலகத்துக்கே தெரியுதுன்னு. அது என் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா, பின்னாடி அந்த பிள்ளை கேட்டு பிடிச்சு. இந்த முத்த எனக்கு இருக்கு பிடிச்சிச்சா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. சே, எல்லா சாட்டையும் நீங்க பண்ண வேண்டியது. அப்புறம் பொம்பளைங்களை வந்து இதுல ஆஸ்கர் அவார்டு வாங்கிருக்கீங்களா, இதுல நேஷனல் அவார்டு வாங்கிருக்கீங்களான்னு கேட்க வேண்டியது. யோ தினமும் முத்தன் என்கிட்ட பேசுறீல, ஏதாவது நான் நல்ல விஷயம் பேசலாம்ல. அப்படி என்னத்தாயா 2 பேரும் டீ குடிக்கும் போது பேசுவீங்க? ஏய், அதெல்லாம் ஆம்பளைங்களோட ரகசியம்டி, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? வெளியவே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு கேவலமா என்னத்தை தான் பேசுவீங்கன்னு கேக்குறேன். ஏய் வீரா, சரி நீயும் கண்ணுக்கினியாவும் பாத்துக்கிட்டா என்ன பேசிக்கிடுவீங்க? நானும் கண்ணுக்கினியாவும் நிறைய பேசிக்கிடுவோம். அதுல முக்காவாசி புருஷன் குடும்பம் இத பத்தி மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி குழம்பு வைக்கலாம், எப்படியெல்லாம் வகை வகையா செஞ்சா மீன் குழம்பு டேஸ்டா வரும், மட்டன் வறுவலுக்கு என்ன மசாலா போடணும், கருவாட்டு குழம்புக்கு எவ்வளவு சின்ன வெங்காயம் போட்டா கருவாட்டு குழம்பு டேஸ்டா வரும், அப்படி இப்படின்னு அப்ப கூட சமையலை பத்தி பேசி உங்களுக்கு எப்படி சமைச்சு போடலாம் தான் யோசிப்போமே தவிர எங்களை பத்தி நாங்க ஒரு நாள் கூட யோசிச்சது இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே. பெறவு கண்ணிக்கினியா, நேத்து உன் புருஷன் உனக்கு என்ன நகை வாங்கி கொடுத்தாப்ல? மாங்காய் மாலையா இல்ல காசு மாலையா? என் புருஷன் எனக்கு நல்ல பெரிய ஜிமிக்கி வாங்கி கொடுத்தாருடி.
பட்டு புடவை வேற வேணாங்க வேணாங்க திகட்ட திகட்ட வாங்கி கொடுக்கறாருடி. அதுவும் அந்த மயில் கழுத்து கலர் இருக்கு பாரு, அந்த கலர்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். அந்த ஒரு கலர் தாண்டி இல்லைன்னு சொன்னேன், உடனே போய் கடையில வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படின்னு உங்களை எல்லாம் பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அடியே ரொம்ப திமிரடி உனக்கு. முதல்ல உன் திமிர அடக்கணும்டி, அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. ஆஹா, அடக்கிதான் பாருங்களேன். இப்ப எப்படி இருக்கு மூஞ்சி? நல்லா சிரிச்சுக்கிட்டு இப்படி இருடி, கோவமே படாத, சோகமாவும் இருக்காத. நீ இப்படி இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீரா. அதுக்கு நீ கை காலை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்கணும். அவன்கிட்ட போய் வம்பிழுக்கிறேன் இவன்கிட்ட போய் வம்பிழுக்கிறேன்னு போனீனா அப்புறம் மூஞ்சி அப்படித்தான் இருக்கும். சரிடி, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எல்லாம் போய் எதுவும் சண்டை போட மாட்டேன். நீ போட மாட்டாயா மக்கு? அந்த ஆளு மறுபடியும் வந்து ஒட்ட சண்டை போடுவான் நீ போட்டதுக்கு. மறுபடியும் நீ என்ன பண்ணுவ? அவன் தான் வந்து பண்ணா, நானும் போய் பண்றேன்னு போய் நிப்ப. கெரு, ஏமல சத்தியமா சரக்கடைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி இப்ப ஏமல சத்தியமா எவன்ட்டையும் வம்பு தும்புக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஏய் போடி, எப்ப பாரு சத்தியோட உசுர வாங்குறா. அண்ணே. குழலி, என்னடா? அண்ணே, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு. வெளியே வா. எங்க போறவ? யோ, போறப்பே எங்க போறேன்னு கேட்டா போற இடம் விளங்குமா? விளங்காதா? சரி விடு. குழலி, எங்க இருந்து வர போறவ? வீரா, இது எப்படி? முடியல. சொல்லுதா. மனசு சரியில்லைன்னு, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. சரிதா, இப்பதான் ஒரு பெரிய சண்டை முடிஞ்சிருக்கு. இப்படியே நீ தனியா போக வேணாம், வீரா வேணா கூட்டிட்டு போ. இல்லண்ணே, மதனி ரொம்ப பாவம். கேழ்வரகு திரட்டுறேன்னு காலையில இருந்து உனக்காகவே உட்காந்து கையாலேயே ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் சும்மா தானே கிடக்குறேன். நான் தனியா போயிட்டு வந்துருவேனே, பக்கத்துல தானே இருக்குது. அட, அதுக்கு சொல்லலதா. யோ இரு. குழலே, நீ போயிட்டு வா கண்ணு. அண்ணே, மதனி போயிட்டு வர சொல்லிட்டாக, நீ ஒன்னும் சொல்லலையே. உன் மதனி பேச்சுக்கு மறு பேச்சுண்டா, அதான் சொல்லிட்டாலே என் பொண்டாட்டியே. நீ போயிட்டு வாத்தா. சரிண்ணே, போயிட்டு வர மதனி. குழலே, உன் சாமி கிட்ட போய் மனசார பேசு. உனக்குள்ள இருக்கிற குழப்பத்தெல்லாம் சொல்லி ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு வா. புரியுதுங்க மதனி. நான் மனசு விட்டு பேசினாலே சாமி அதை கேட்கும். ஒரு நல்ல முடிவா பதில சொல்லும். நான் போயிட்டு வர மதனி. போயிட்டு வாமா. என்ன உருமுறிக? உருமுறாங்க, மனுஷனுக்கு பசி உசுறு போதுடி, வந்து சோத்த போடுடி. அத சமாதானம் ஆயிட்டில, உன் கையால போட்டுட்டா வீரா. யோ, ஒரு சோறு கூட பொண்டாட்டி இல்லாம சாப்பிட முடியலையே. நாளைக்கெல்லாம் நான் செத்து போயிட்டா என்னையா பண்ணுவ? ஏய், நீ என் உசுருடி. நீ செத்து போயிட்டா என் உசுறு மட்டும் எப்படி துடிச்சிட்டு இருக்கோம்? அதுவும் சேர்ந்து தானே போவோம். இங்க நீ செத்துட்டு பாதி வெளியில பறந்துகிட்டு இருக்கும் போதே என் உசுரையும் விட்டுட்டு உன் கூட வந்து சேர்ந்துக்க வேண்டி. இந்த உலகத்துல நீ இல்லாம நான் என்னத்த பண்ண போறேன்? யோ மனுஷா, நான் இல்லனா என்ன? இந்த ஊர்ல நான் பொண்ணா கிடைக்காது. கேரு, நான் இல்லனா நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா. யோ கேரு, இதான் உனக்கு கடைசி. இன்னொரு முறை இப்படி பேசணும்னு வச்சுக்கோவேன், அப்படியே உன்னை சாவடிச்சிட்டு நானும் செத்துருவோம்ல. ஏயா எமல இவ்ளோ பாசம்? இதுக்கு என்னத்த விளக்கம் கொடுக்க முடியும்? ஒரே வார்த்தை தான். என்னது? வீரா, நீ என் உசுருடி. தன்னந்த நீச்சிருக்க தத்தளிச்சு தான் இருக்க ஓனப்பில் நான் பறிச்சேன் தாமரைய. கண்ணிக்கினியா, ஒரு டீ போட்டு கொண்டாயே. லே, என்னம்மா? என்ன கேட்ட? கண்ணிக்கினியாட்ட டீ கேட்டேன். எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட கேட்டு கேட்டு பழகி அவ இல்லாதப்ப கூட இருக்கிற மாதிரியே தோணுதுல. ஆமால, கண்ணிக்கினியா வீட்ல இல்லைல. அவ நினைப்பிலே வந்துட்டேனா, எப்போதும் வந்தோடனே டீ கொடுத்துருவா. அதான். சரி, நீ குடிச்சியா? உனக்கு மட்டும் இல்லல, இந்த வீட்ல எல்லாருக்குமே அவதான் நல்ல டீ போட்டு கொடுப்பா. அவ இல்லாம என்னத்த டீய குடிக்கிறது, என்னத்த வேலை செய்யறது? ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குதுல. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல நான் தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு கிடந்தேன். ஆனா உன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் ஒரு வேலை கூட பாக்கலன்றது எனக்கு இப்பதானே தெரியுது. வீட கூட்டி மொழுவுறதுல இருந்து, சோறாக்குறதுல இருந்து, டீ போடுறதுல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே அவதால பாத்திருக்கா. ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல இருக்கும்போது அவ அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் கண்ணுக்கினியா போனதுக்கு அப்புறம் தான் அவ என்ன நல்லா அந்த வீட்டுக்காக பண்ணிருக்கானே புரியுதுல. ஏமா, என்னல? நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். பள்ளிக்கூடத்துக்கு போறியா? இந்த சொக்கா போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களா? வேற என்ன பண்ண? இன்னைக்கு புதன்கிழமை. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட். மதனியா இருந்தா துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இப்பதான் அது இல்லையே, துவைக்காமையே கிடக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே பிடி சரியா யூனிஃபார்ம் போடலன்னு அடிக்கதான் போறாங்க. பரவாயில்ல, வாங்கிக்கிட்டுறேன்.
லே இன்னைக்கு ஒரு நாள் போல நான் துவச்சு போட்டுறேன். சரி சோத்த தின்னுட்டு போ. எனக்கு ஒண்ணு வேணாம். லே காலையில எந்திரிக்கவே நேரம் ஆயிடுச்சுல, ரசம் தான் வச்சேன், 4 வாய் போட்டுட்டு போல. நான் தான் வேணாங்கிறேன்ல, விட்டுருமா. நீங்களாம் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணான்னு துரத்தி அனுப்புவீங்க. அப்படி என்ன அது தப்பு பண்ணிருச்சுன்னு எனக்கு புரியல. என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னல ரொம்ப திமிரா பேசுறவன்? ஏன் அவ இல்லன்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதா? லே முத்து, சும்மா எல்லாத்துக்கும் அவ வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அவ வந்தா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அனாதையா இருந்தேன். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு அம்மான்ற ஸ்தானத்துல அவ வந்தாக. போதுமா? இதுக்கு மேல எதுவும் விளக்க வேணுமானே? நான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறேன். இப்பா முத்து. சரிமா, அந்த பிள்ளை எப்ப வரட்டுமா அப்ப வரட்டும். இனிமே இல்ல அவங்க வேலையை அவங்க தான் பாக்க போறீங்க. இங்க இரு, நீ சமைச்சு எடுத்துட்டு ஊட்ட பாத்துட்டு இரு. எனக்கு கூட நீ சோறெல்லாம் எடுத்துட்டு வர வேணாம், நான் பாத்துக்கிடுறேன். நான் வயலுக்கு போகணும். என் சட்டை சரி, என் சட்டைய நானே அயன் பண்ணிக்கிறேன். நான் குளிச்சுட்டு போறேன். சரில முத்து. அதான் உன்னை நம்பி போலாமா? பொண்ணியதுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டிக்கன்னு சொல்லி வற்புறுத்த மாட்டீல? தம்பி, அதை நேத்தே நான் முடிவு பண்ணிட்டேன்பா. என்ன சொல்ற? நேத்தே வேணான்னு முடிவு பண்ணிட்டியா? என்னாச்சு? அந்த குமார் பையன், அதான் அந்த அள்ளியோட அப்பா வந்து பேசினோனே நானே கொஞ்சம் மனசு குழம்பி போயிட்டேன். அப்புறம் நான் ஆதித்யா தம்பிக்கு போன் அடிச்சேன்பா. பொன்னிக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்காப்ல, அந்த போனை எடுத்துட்டு வீராட்ட போனேன். அந்த பிள்ளைகிட்ட ஆதித்யா நம்பர் போட்டு தர சொன்னேன். பிறகு ஆதித்யாட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புரிதலே வந்துச்சுப்பா. மனசுக்கும் நிம்மதியாவும் இருந்துச்சு. ஒரே வார்த்தை தான் சொன்னுச்சு, பொன்னி நல்லா படிச்சு டாக்டர் மட்டும் ஆகட்டும், மத்ததை நான் பாத்துக்கிறேன், அவ ஏன் தங்கச்சி அப்படின்னு சொன்னுச்சு. இதுக்கு மேல வேற என்ன சாமி வேணும்? நீங்க எல்லாம் இருக்கீங்கள, என் பேத்திய பத்திரமா பாத்துக்கிடுங்க. உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ன சரிதானே? நாங்க பாத்துக்கிட்டோம் ஆத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. சரிதா, உட்காரு வா, வந்து காப்பி தண்ணி குடி. இல்லாத்தா, நீ மாறின விஷயத்த முதல்ல போய் பொண்ணுகிட்ட சொல்லணும். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ சந்தோஷப்படுறத நான் என் கண்ணால பாக்கணும். நான் போயிட்டு வரேன். சரிதா, போயிட்டு வா. நல்ல புள்ள. இந்த காலத்திலயும் பிள்ளைங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த புள்ள அது பாட்டுக்கு தான் அந்த வீட்ல இருந்துச்சு. ஆனா அந்த வீடு நிறைஞ்சு போய் கலகலப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்குது. அத்தை கணிக்கினியா? வாத்தா. இத்தா, மனசு மாறிக்கிட்டியா? ரொம்ப சந்தோஷம்தா. இத்தா, இனிமே இங்க தானே இருப்ப, உங்க வீட்டுக்கு போக மாட்டீல. அது என்னமோ தெரியலதா, உன்கிட்ட பொழுதுனைக்கு சண்டைய போட்டுக்கிட்டு உன்னை ஏசிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் எனக்கு பொழுது முடிகிற மாதிரி இருக்குது. நீ போனதுல இருந்து இந்த மாரம் பையன் தவிச்சு போயிட்டாத்தா. இன்னைக்கு கூட நீதான் சட்டையெல்லாம் துவச்சு போட்டு அயன் பண்ணி தருவியும். இன்னைக்கு புதன்கிழமை வெள்ளச்சட்டை வெள்ளை பண்ணிட்டான், இல்லாததுனால கலர் சட்டையை போட்டுட்டு போயிருக்கான்தா. இந்த முத்து பையன் காலையில எந்திரிச்சு கண்ணிக்கினியா டீ கொண்டு வா, கண்ணிக்கினியா ட்ரெஸ் அயன் பண்ணி வைன்னு அத்தனை வாட்டி கண்ணிக்கினியா கண்ணிக்கினியான்னு கூப்பிட்டுட்டான். எனக்கேன்னு இல்லாம பொழுது விடியலதா. அப்ப இவனுங்கெல்லாம் நினைச்சு பாரு. சரிதா, நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். முத்துக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான்டா. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இங்கேயே இருக்கிறதுக்கு வரலைங்க அத்தை. கபடி கபடி கபடி